viewers, welcome to home cooking, healthy and tasty recipes. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல நம்ம பார்க்க போறது தக்காளி ரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு 4 தக்காளி எடுத்து வச்சிருக்கோம். தக்காளி ஃபர்ஸ்ட் வந்துட்டு இது பண்ணிக்கணுங்க. கொஞ்சம் ஒரு pan வச்சு அதுல கொஞ்சம் hot water வச்சுக்கணும். hot water நல்லா கொஞ்சம் சூடாகணும். தண்ணி சூடானதும் பாருங்க தண்ணி நல்லா ஹீட் ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தண்ணியை இந்த தக்காளியில சேர்த்துக்கலாங்க. ஒரு 10 minutes ஊறட்டும். தக்காளி அப்பதான் நல்லா சாஃப்ட் ஆகும். நம்ம அதுக்குள்ள ரசம் பவுடர் செஞ்சுக்கலாங்க. பொடி ரெடி ஆச்சுன்னா தக்காளி ஊறவும் கரெக்டா இருக்கும். பொடி ரெடி பண்றதுக்கு ஸ்டவ் பத்த வச்சு ஒரு pan வச்சுக்கலாம். pan வச்சாச்சு. pan ஹீட் ஆனதும் 2 ஸ்பூன் சீரகங்க. 2 ஸ்பூன் சீரகத்துக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு. தனியா 1.5 ஸ்பூனுங்க. துவரம் பருப்பு 1.5 ஸ்பூன். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணணுங்க. நல்லா பொன்னிறமா வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். பாருங்க இது நல்லா பொன்னிறமா ஆகி வர ஸ்டேஜ்ல ஒரு 5 ல இருந்து 7 மிளகாய் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி, ஏன்னா மிளகே வந்துட்டு காரமாக தான் இருக்கும், போட்டு அதுவும் கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கலாம். இந்த பருப்பு சேர்க்கறது வந்துட்டு கொஞ்சம் ரசம் திக்னஸாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். அதனால பருப்பும் தனியாகவும் சேர்த்துருக்கோம். கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். பாருங்க மிளகாவும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. சும்மா ஒரு 4 கருவேப்பிலை இலை அதிலே சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். அது சூடுக்கே நல்லா ஃப்ரை ஆகிடும். கருவேப்பிலை பாருங்க நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் இது நல்லா ஆறட்டுங்க. அது ஆறத்துக்குள்ள நம்ம இந்த தக்காளி எல்லாம் தண்ணி வடிச்சிட்டு நல்லா பிசுக்கி எடுத்துக்கலாங்க. நம்ம ஹாட் வாட்டரில் போட்டதுனால தக்காளி நல்லா சாஃப்டாக இருக்கும். எல்லா தக்காளியும் நல்லா பிசுக்கி ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்க தக்காளி நல்லா நைஸாக பிசுக்கியாச்சு. நல்லா நைஸாக பிசுக்கிட்டு இந்த மேலாக்க ரொம்ப கட்டியாக இருக்கிற பெரிய பெரிய தொக்குங்களெல்லாம் நம்ம எடுத்துடலாம். இல்லை அப்படியே இருக்கட்டும், பரவாயில்லன்னா கூட பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சம் இருக்கட்டும். இதில் ஒரு லெமனு புளிஞ்சு விட்டுக்கலாங்க. அப்போ தான் வந்துட்டு டேஸ்ட் நல்லாயிருக்கும். லெமன் புளிஞ்சதும் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடிங்க. உப்பு தேவையான அளவு பார்த்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வச்சிடலாம். அந்த நம்ம மசாலா ஆறிடுச்சா பார்க்கலாங்க. மசாலா நல்லா ஆறிட்டு இருக்குங்க. இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். இந்த மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க. பவுடர் பண்ணிக்கலாங்க. நம்ம பவுட்ரு பாருங்க ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப குறைன்னு இல்லாமல் ஒரு மீடியமாக அடிச்சிருக்கோம். இதை நம்ம பாக்ஸில் ஸ்டோரேஜ் பண்ணி கூட வச்சுக்கலாங்க. நிறைய இருக்குது. இப்போ இதுக்கு எவ்வளோ போடணும்னு சொல்கிறேன். ஒரு பேன் வச்சு தாளிச்சிக்கலாம். பேன் ஹீட் ஆனதும் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனதும் கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு, சீரகம். கடுகு நல்லா வெடிச்சதும் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க. பூண்டு தட்டி வச்சுருக்கோம், பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு கொஞ்சம் நல்லா ஸ்மெல் போகிற அளவுக்கு வறுத்துக்கணும். பூண்டு நல்லா ஃப்ரை ஆனதும் பெருங்காயத்தூள் நம்ம முதலே பவுடரில் போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சமாக சேர்த்தா போதும். நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, பவுட்ரு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்து நல்லா வறுத்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா டொமேட்டோ, அதை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம உப்பு முதல்ல சேர்த்துருக்கோம், அதனால பார்த்து சேர்த்துக்கலாம். தண்ணி தேவையான அளவு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி விட்டுக்கலாங்க. பாருங்க தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு மசாலா பொடியெல்லாம் எவ்வளோ வேணுமோ பார்த்து கலந்து விட்டு இது கொஞ்சம் அப்படி கொதி வர அளவுக்கு வரட்டுங்க. கொதிக்க வேண்டாம். பாருங்க ரசம் லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ அந்த கொதிக்கிற இடத்துல கொஞ்சோண்டு தண்ணி விட்டு ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை தூவி சர்வ் பண்ணிக்கலாங்க. பாருங்க சூப்பரான டேஸ்டியான தக்காளி ரசம் செம்மையாக டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சுங்க. பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலுடைய அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வருங்க.